அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உஸ்வத்துல் ஹசனாவில் லெவல் 3ல் ஓதுகிற எம்எஸ் அத்னான்றவரோட உம்மா. அவர் கேட்குறாங்க. இப்போ அவர் கிரேட் 6 படிக்கிறாரு. அவர் கிரேட் 1லேருந்து கிரேட் 5 வரை ஊரில் உள்ள மதரசாவில் தான் ஓதினார். 30 ஜூஸ் முடிச்சதால் இப்போ அதில் அங்கேருந்து விலகிட்டார். இப்போ வீட்டில் தான் இருக்கிறாரு. இப்போ வீட்டில் இருக்கிற காலகட்டத்தில் குர்ஆனுக்கும் அவருக்கும் இடையில உள்ள தொடர்பு குறைஞ்சிருமோன்ற ஒரு பயத்தில் தான் உண்மையாகவே நான் இருந்தேன். அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் உஸ்வத்துல் ஹசனாவை ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஆன்லைன் மதரசா தான் இப்போ வீட்டில் இருந்தே ஓதிக்கொள்ளும் அப்படின்ற நிலைமையில தான் நான் அதனால சேர்த்தேன். உண்மையாகவே நான் அன்றைக்கி எடுத்த அந்த முடிவு நினச்சி நான் இன்றைக்கி நிறைய சந்தோஷப்படுறேன். அவர் ஓதுறதை பார்க்கக்குள்ள உண்மையாகவே ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்குது. அவர் நேரத்தோடையும் விட இப்போ தஜ்வீதுடைய சட்ட திட்டங்களை தெரிஞ்சு கொள்றதுலையும் சரியாக ஓதுறதுக்கு நிறைய ஆர்வம் காட்டுறாரு. நிறைய விஷயங்களை மௌலவி சொல்லி கொடுக்குறாரு. துவாக்களை பற்றி நிறைய இந்த துவாவுடைய பாடத்தில் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்க போக்கில் உண்மையாகவே நிறைய சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைகள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்கிறாங்கன்னு சொல்லி அதே மாதிரி மௌலவியும் அவரும் அவர் இறக்கமாக அன்பாக சொல்லி கொடுக்குறதால அவர் எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் பயம் இல்லாமல் கேட்டு தெரிஞ்சு கொள்கிறாரு. அதே மாதிரி ஓதக்குள்ளே ஏதாவது பிழை விட்டாலும் அவர் அதை சரிப்படுத்தும் வரை திருப்பி சலிப்பில்லாமல் அவர் சரியாக ஓதும் வரை சொல்லி கொடுக்குற எங்களோட முஅல்லிம்களை உண்மையாகவே எனக்கு போக்கில் ஒரு நிறைய சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி அத்னான் குர்ஆனை எந்த ஒரு பிழையும் இல்லாமல் ஓதணும். அதே மாதிரி தீனுடைய விஷயங்களை நிறைய தெரிஞ்சு லைஃப்பில் அவர் அதை நடைமுறைப்படுத்தணும். அதுக்கு உஸ்வத்துல் ஹசனா கடைசி வரை ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அமையணுன்றது தான் எங்களோட ஆசை.